சந்திரனை கொண்டு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கின்ற பொழுது, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சந்திரன் ஒரு சிறப்பான கிரகம்னு சொல்ல முடியாதுங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது, தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஜாதக ரீதியாகவே பார்த்தீங்கன்றால் சந்திரன் ஒரு 7ல் இருக்காரு, அடுத்து 7ஆம் அதிபதியோடு சேர்றாரு, ஆண்கள் ஜாதத்தில் சுக்கிரனோடு சேர்றாரு, பெண்கள் ஜாதத்தில் செவ்வாயோடு சேர்றாருனாலே அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரகசியங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு விருப்பத்தின் மேலே திருமணம் நடக்கிறது, சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸோடு மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலையில் சந்திரன் உங்களுக்கு ஒரு வளர்பிறை சந்திரனாக இருந்துட்டால் ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து 7 நல்ல பலமாக இருந்தாலோ, 7ஆம் ஆவி சேர்க்கை பெற்றாலோ, ஆண்கள் ஜாதத்தில் செவ்வாவோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, பெண்கள் ஜாதத்தில் சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்திருந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அதிலும் குறிப்பாக தாய் வழி உறவு வகையில் அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்து வரன் அமையக்கூடிய அமைப்புகள், ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. இதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்தால், தேய்பிறை சந்திரனாக இருக்கின்ற பொழுது அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. தேய்பிறை சந்திரனாக இருந்து 7ஆம் அதிபதியோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, அதே மாதிரி 7ஆம் அதிபதியோடு உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் தொடர்போடு இருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதத்தில் செவ்வாவோடு போய் சந்திரன் சேர்ந்திருக்கிறதோ, அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்திருக்கிறதோ, ஆண்கள் ஜாதத்திலையும் சரி பெண்கள் ஜாதத்திலையும் சரி செவ்வாவோட சந்திரன் சேர்ந்திருக்கிறது, சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்திருக்கலாம் கூட ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு தேவையில்லாத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் விருப்பத்தின் மேலே திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள். பொதுவாக ஒரு ஆண்கள் ஜாதத்தில் சந்திரனோட ஆதிக்கம் 7ஆம் வீட்டில் இருக்கின்ற பொழுது வயது மூத்தவங்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், வயது மூத்தவங்களை திருமணம் செய்வது மூலமாக அதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் அடையக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகிறது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ல் சந்திரன் நல்ல பலமாக இருக்கார், 7ஆம் அதிபதி சந்திரன் தொடர்போடு இருக்கிறாருன்னா அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு மாதம் பெரியவங்க, 2 மாதம் பெரியவங்க, 1 வருஷம் பெரியவங்க, 2 வருஷம் பெரியவங்கெல்லாம் கூட கல்யாணம் பண்ண ஜாதகங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நான். பொதுவாக 7ல் சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது திருமண விஷயத்தில் சில நல்லதும் தருது, கெடுதியும் தருது. தேய்பிறையாக இருந்தால் அதிகமான கெடுதிகளை தருது. நன்றி.